வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம். அதாவது பல வருஷமா நாம எல்லாரும் ஆழமா நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு உடைக்க போறோம். ஆமா. அது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு கதைய கேட்டு வளர்ந்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. கடினமா உழைச்சா கண்டிப்பா ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிற அந்த கதை தான். ஆனா இப்போ அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற தரவுகள் அந்த மாயைய உடைக்குது. ஆமா. இன்னைக்கு நாம அலசலுக்கு அடிப்படையா ஒரு மிக முக்கியமான கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, நாம எல்லாரும் ஒரு தவறான விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம். ம். அதனால தான் என்னவோ எவ்வளவு கடினமா உழைச்சாலும் பலரால பெரிய அளவுல செல்வத்தை உருவாக்க முடியல. பணக்காரராக நீங்க விளையாட வேண்டிய உண்மையான விளையாட்டுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். ஆமா. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே அதுதான். நம்ம சமூகத்துல உழைப்பு பத்தின ஒரு பெரிய மாயை இருக்கு. உழைப்பு ரொம்ப அவசியம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா வெறும் உழைப்பு மட்டுமே ஒருத்தரை பெரிய கோடீஸ்வரரா மாத்திடுமா? கிடையவே கிடையாது. செல்வத்த உருவாக்குறதுக்குன்னு சில உண்மையான விதிகள் இருக்கு. சொத்துக்களை எப்படி சொந்தமாக்குறது, நிதி அமைப்புகளை எப்படி கட்டுப்படுத்துறது, அப்படிங்கிற அந்த விளையாட்டோட நுணுக்கங்கள புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இலக்கு. ம். நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த விஷயங்கள கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, யதார்த்தத்துல இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த கட்டுரையில என்ன ரொம்பவே யோசிக்க வச்ச விஷயம். பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட், அதாவது உலக சமத்துவமின்மை அறிக்கை பத்தின தரவுகளை இந்த கட்டுரை சுட்டி காட்டுது. ரொம்ப முக்கியமான தரவு அது. ஆமா. உலகத்துல இருக்கிற முதல் 10% மக்கள் மட்டுமே பெரும்பான்மையான செல்வத்தை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் மிக குறைவான செல்வத்தை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். இத பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. எல்லாரும் தினமும் காலையில எழுந்து பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ உழைக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? இந்த 10% மக்கள் மட்டும் மற்றவர்களை விட 1000 மடங்கு அதிகமா உழைக்கிறாங்களா என்ன? அதுதான் அந்த மிகப்பெரிய பொய். மக்கள் ஏழையாகவோ அல்லது நடுத்தர வர்க்கமாகவோ இருக்க காரணம் அவங்க சோம்பேறிகள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அவங்க ரொம்பவே கடினமாகத்தான் உழைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்க எந்த விளையாட்ட விளையாடுறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. சமூகம் நமக்கு ஒரு எழுதப்பட்ட நாடக பிரதிய கொடுக்குது. அதாவது பள்ளிக்கூடம் போ, நல்லா மார்க் வாங்க. மாசம் பிறந்தா சம்பளம் வாங்கு, அத பத்திரமா சேமிச்சு வை. ம். இதெல்லாமே ஒருத்தர வறுமையின் விளிம்புல விழாம காப்பாத்துறதுக்கான ஒரு தற்காப்பு முறைதானே தவிர, இது ஒருபோதும் அவங்கள உண்மையான உரிமையாளர் வர்க்கத்துக்கு கொண்டு போகாது. ஓஹோ. அவங்க குறைந்த பலன் தரக்கூடிய ஒரு விளையாட்ட தொடர்ந்து விளையாட பயிற்சிவிக்கப்பட்டிருக்காங்க. இத புரிஞ்சுக்க நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நீங்க மோனோபொலி போர்டு கேம் விளையாடி இருக்கீங்களா? ஓ, நிறைய விளையாடி இருக்கேன். அந்த விளையாட்டு தொடங்கும் போதே ஒருத்தர் மட்டும் போர்டுல இருக்கிற முக்காவாசி சொத்துக்களை சொந்தமா வச்சிருக்காரு. மத்தவங்க வெறும் 100 ரூபாயோட விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த விளையாட்டு நியாயமானதா இருக்குமா? வாய்ப்பே இல்ல. அது ரொம்ப அநியாயம். அதுல உழைப்புக்கு என்ன மதிப்பு இருக்கு? அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் நாம இருக்கோம். மோனோபொலி உதாரணம் ரொம்ப சரியா பொருந்துது. சோம்பேறித்தனம் காரணம் அல்ல, நாம விளையாடுற கள்ளமே வேறேன்னு சொல்றீங்க. சரி, இந்த கட்டுரை 3 தவறான விளையாட்டுகளை பத்தி பேசுது. அதுல முதல் விஷயம் நேரத்தை கொடுத்து பணத்தை வாங்குறது. ஆமா, ட்ரேடிங் டைம் ஃபார் மணி. அதாவது நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு 1 மணி நேரத்துக்கான ஊதியம் கிடைக்கும். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? உழைப்புக்கேற்ற ஊதியம் தானே இது. ஊதியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அன்றாட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப அவசியமானதுதான். ஆனா செல்வத்தை உருவாக்குறது அப்படின்னு வரும்போது இந்த உத்தியில ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியான குறைபாடு இருக்கு. என்ன குறைபாடு? அது என்னன்னா, உங்க நேரத்துக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுல நீங்க தூங்கணும், சாப்பிடணும், குடும்பத்தோட நேரம் செலவிடணும். ஆமா, மிஷின் மாதிரி ஓட முடியாது. கரெக்ட். ஒரு மனிதனால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உழைக்க முடியும்? ஒரு 10 அல்லது 12 மணி நேரம் உழைக்கலாம். அப்போ உங்க வருமானமும் அந்த 12 மணி நேரத்துக்குள்ள சுருங்கிடுது. புரியுது. நீங்க எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் சரி, உங்க உழைப்ப நேரத்தோட இணைச்சு வச்சிருக்கும் வரைக்கும் உங்க வருமான வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்ல நீங்களே வச்சுக்கிறீங்க. ஆனா உண்மையான செல்வம் அப்படிங்கிறது நேரத்தோட கட்டுப்பாட்டை உடைச்சு வெளியே வர்றது மூலமா தான் உருவாகுது. நேரத்தோட கட்டுப்பாட்டை உடைக்கிறதுனா? நீங்க வேலை செஞ்சாலும் சரி, தூங்குனாலும் சரி, தொடர்ந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற அமைப்புகளை உருவாக்குறது தான் செல்வத்துக்கான முதல் படி. வாவ். அதாவது நான் நேரடியாக வேலை செஞ்சா மட்டும்தான் எனக்கு காசு வரும் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து நான் மாறணும். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வருது.
என்னால நேரத்தை அதிகப்படுத்த முடியாது. அப்போ நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ரொம்ப கவனமா, எந்த அனாவசிய செலவும் செய்யாம பேங்க்ல சேமிச்சு வச்சா நான் பணக்காரன் ஆயிடலாமே. அங்கதான் 2வது தவறான விளையாட்டு ஆரம்பமாகுது. ஆமா, இந்த கட்டுரை சேமிப்பு மூலமா செல்வத்தை உருவாக்குறது அப்படிங்கறத 2வது தவறான விளையாட்டுன்னு சொல்லுது. இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. சேமிப்பு அப்படிங்கறது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி தானே. அதை ஏன் தவறான விளையாட்டுன்னு சொல்லணும்? ரொம்ப நியாயமான கேள்வி. சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம்தான். ஒரு அவசர மருத்துவ செலவோ இல்ல எதிர்பாராத ஒரு நெருக்கடியோ வரும்போது அந்த சேமிப்பு தான் நமக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா. அதான் இந்த கட்டுரை மறுக்கல. ஆனா சேமிப்பை மட்டுமே நம்பி ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல பணக்காரன் ஆகிடலான்னு நினைக்கிறது தான் தவறு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அமைதியான ஆனா ரொம்ப ஆபத்தான வில்லன் யாருன்னா அது பணவீக்கம். பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், இது எப்படி நம்ம சேமிப்பை காலி பண்ணுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். நீங்க உங்க பீரோவுலயோ அல்லது பேங்க் அக்கவுண்ட்லயோ 1,00,000 ரூபாய எந்த முதலீடும் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. 10 வருஷம் கழிச்சு அந்த 1,00,000 ரூபாயை எடுக்கும்போது அதோட மதிப்பு அதே 1,00,000 இருக்குமா? எண்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த பணத்தோட வாங்கும் திறன் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஆமா, விலைவாசி ஏறிடும். எக்ஸாக்ட்லி. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 ரூபாய்க்கு நீங்க என்னென்ன பொருட்களை வாங்க முடியுமோ, இன்னைக்கு அதே பொருட்களை வாங்குறதுக்கு 1,50,000 அல்லது 2,00,000 தேவைப்படும். அப்ப பணம் அதோட மதிப்பை இழந்துடுது. ஆமா. அப்போ நீங்க சேமிச்சு வச்ச பணம் சத்தமே இல்லாம தன்னோட மதிப்பை இழந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு கால்பந்து விளையாட்டுல கோல் வாங்காம தடுக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு உத்தி மாதிரி. சூப்பர் உதாரணம். நீங்க தற்காப்புல எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க எதிரணியில ஒரு கோல் கூட அடிக்கலனா உங்களால எப்படி ஜெயிக்க முடியும்? அதே போலதான் சேமிப்போம். அது உங்களை நடுத்தெருவுல விடாம பாதுகாக்குமே தவிர உங்களை ஒருபோதும் செல்வ செழிப்புக்கு கொண்டு போகாது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய புரிதல். நாம எல்லாருமே பணத்தை பாதுகாப்பா பேங்க்ல வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பணவீக்கம் ஒவ்வொரு நாளும் அதோட மதிப்பை அரிச்சுக்கிட்டே இருக்கு. 100% உண்மை. சரி, இப்ப 3வது தவறான விளையாட்டுக்கு வருவோம். இந்த அமைப்பு அனைவருக்கும் சமானமானது அப்படின்னு நம்புறது. இத படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. என்ன குழப்பம்? ஒருத்தர் திறமையானவரா இருந்தா, கடினமா உழைச்சா அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் தானே? அப்புறம் ஏன் இந்த அமைப்பு சமமானது இல்லைன்னு சொல்றாங்க? திறமைக்கும் கடின உழைப்புக்கும் மதிப்பு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உண்மையான செல்வ குவிப்பு அப்படிங்கிறது வெறும் திறமைய மட்டுமே சார்ந்தது கிடையாது. வேற எதை சார்ந்தது? ஒருத்தரோட குடும்ப பின்னணி, அவங்களுக்கு கிடைக்கிற ஆரம்பகால முதலீடு, அவங்க சுத்தி இருக்கிற மனிதர்கள், அரசு கொள்கைகள், வரிச்சலுகைகள், இது எல்லாமே யாரு பணக்காரராகிறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்குது. ம். இதெல்லாம் 100% நியாயமான ஒரு அமைப்புன்னு ஒருத்தர் நம்பினாருன்னா அது அவருக்கு உளவியல் ரீதியா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உளவியல் ரீதியான பாதிப்புன்னா எப்படி சொல்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நடுத்தர வர்க்க இளைஞர் எந்த பின்புலமும் இல்லாம ஒரு பிசினஸ் தொடங்குறாரு. இன்னொரு பக்கம் ஒரு கோடீஸ்வரரோட பையன் அதே மாதிரி ஒரு பிசினஸ் தொடங்குறாரு. சரி. அந்த கோடீஸ்வர பையனுக்கு ஈஸியா பேங்க்ல லோன் கிடைக்கும். தவறுகள் செஞ்சா அதை சரி பண்றதுக்கான பொருளாதார பின்புலம் இருக்கும். ஆனா அந்த நடுத்தர வர்க்க இளைஞர் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அவர் பிசினஸ் மொத்தமா கவிழ்ந்துடும். ஆமா, பேக்கப் இருக்காது. இப்போ இந்த நடுத்தர வர்க்க இளைஞர் இந்த அமைப்பு எல்லாருக்கும் சமமானதுதான் அப்படின்னு நம்பினாருன்னா தன்னோட பிசினஸ் தோல்வி அடையும் போது அவர் யார குறை சொல்லுவார்? தன்னைத்தானே குறை சொல்ல ஆரம்பிப்பார். கரெக்ட். நான் இன்னும் புத்திசாலியா இருந்திருக்கணும், நான் இன்னும் 20 மணி நேரம் உழைச்சிருக்கணும் அப்படின்னு தங்களையே தண்டிச்சுக்குவாங்க. அமைப்பு சார்ந்த குறைகளை புரிஞ்சுக்காம தங்களையே தாங்களே வருத்திக்கிட்டு அதே தவறான விளையாட்டுக்குள்ள இன்னும் வேகமா ஓட முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் இந்த நம்பிக்கையோட மிகப்பெரிய ஆபத்து. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் 100 மீட்டர் முன்னாடி இருந்து ஓட ஆரம்பிக்கிறார், இன்னொருத்தர் ஆரம்ப கோட்டியில் இருந்து ஓடுறார். ஆனா பின்னாடி இருக்கிறவர், நான் ஏன் தோத்தேன், என் கால்ல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி இருக்குது. மிகச் சரியான ஒப்பேடு. சரி, இவ்வளவு நேரம் நாம எந்தெந்த விளையாட்டுகள் தவறானதுன்னு பார்த்தோம். நம்ம நேரம் வீணாகுது, நம்ம சேமிப்பு கரையறத பார்த்தோம். அப்போ பணக்காரராக நாம விளையாட வேண்டிய அந்த உண்மையான விளையாட்டுகள் என்னென்ன? நாம எதை நோக்கி ஓடணும்? இந்த கட்டுரை முன்வைக்கிற உண்மையான விளையாட்டுகள் ரொம்பவே தெளிவானது. இது எந்த மேஜிக்கும் கிடையாது. இதுல முதல் உண்மையான விளையாட்டு என்னன்னா உழைப்பை தாண்டிய உரிமை. ஓனர்ஷிப். ஆமா. வரலாறு முழுக்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா செல்வம் எப்பவுமே உற்பத்தியை தரக்கூடிய சொத்துக்களை சொந்தமா வச்சிருக்கவங்க கிட்ட தான் குவிஞ்சிருக்கு. வெறும் வேலையை செய்யறவங்க கிட்ட இல்ல.
பிசினஸ், ரியல் எஸ்டேட், அறிவுசார் சொத்து, பிராண்டுகள் இதெல்லாம் சொந்தமா இருக்கிறவங்களுக்கு தான் பணம் தேடி வரும். நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு நீங்க உதவுறீங்க. ஆனா அந்த லாபத்தோட பெரும் பகுதி அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்களுக்கு தான் போகும். நீங்க அறிவுசார் சொத்து அப்படின்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? ரியல் எஸ்டேட்னா இடம் வாங்குறதுன்னு புரியுது. அறிவுசார் சொத்துனா என்ன? அறிவுசார் சொத்து, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். நீங்க உங்க அறிவையும் நேரத்தையும் பயன்படுத்தி ஒரு பொருளை உருவாக்குறீங்க. ஆனா அத ஒரு தடவை உருவாக்குனா போதும், அது பல வருஷங்களுக்கு உங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதுறார். அந்த புத்தகத்தை எழுத அவருக்கு 6 மாசம் ஆகலாம். ஆனா அந்த புத்தகம் வெளியே ஆகி மக்கள் கிட்ட வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த புத்தகம் விக்க விக்க அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை லாபமா வந்துகிட்டே இருக்கும். ஆமா, ராயல்டி வரும். தாண்டிய உரிமை. உங்க நேரம் நேரடியாக வருமானத்தோடு இணைக்கப்படல. சூப்பர். ஒரு தடவை விதைச்சிட்டு பல வருஷம் அறுவடை செய்யற மாதிரி. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அடுத்து இரண்டாவது உண்மையான விளையாட்டு தாக்கத்தை பல மடங்காக்கும் உத்தி. இதை இந்த கட்டுரை ஆங்கிலத்துல லெவரேஜ் அப்படின்னு குறிப்பிடுது. ஆமா, லெவரேஜ். சாதாரணமா லெவரேஜ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, பேங்க்ல போய் ஒரு பெரிய தொகையை கடனா வாங்கி அதை ஒரு தொழில முதலீடு செய்யறது. இது மட்டும்தானா? இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பேங்க் கடன் வாங்குறது அப்படிங்கிறது நிதி சார்ந்த ஒரு உத்தி மட்டும்தான். அதுல நீங்க சொல்ற மாதிரி ரிஸ்க் இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகத்துல அதைவிட பாதுகாப்பான, அதே சமயம் பல மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேறு சில உத்திகள் இருக்கு. அது என்ன உத்திகள்? முக்கியமா உழைப்பு சார்ந்த உத்தி. அதாவது மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. ஒரு கம்பெனி ஓனர் 100 பேரை வேலைக்கு வச்சிருக்காருன்னா அவர் அந்த 100 பேரோட உழைப்பையும் லெவரேஜ் பண்றாருன்னு அர்த்தம். புரியுது. ஆனா இதை விட இன்னைக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த 2 உத்திகள் இருக்கு. ஒன்னு கோடு, அதாவது மென்பொருள் நிரலாக்கம். 2வது மீடியா, அதாவது ஊடகம். இந்த 2க்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? என்ன சிறப்பம்சம்? இத மறு உற்பத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு கூடுதல் செலவு எதுவுமே ஆகாது. கூடுதல் செலவு ஆகாதுன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்றதுக்கு எனக்கு 1 நாள் ஆகுதுன்னு வச்சுப்போம். சரி. அந்த வீடியோவை 100 பேர் பார்த்தாலும் எனக்கு அதே 1 நாள் உழைப்பு தான். நாளைக்கு அந்த வீடியோ வைரல் ஆகி 1 மில்லியன் பேர் பார்த்தாலும் நான் திரும்பவும் போய் கேமரா முன்னாடி பேச போறதில்ல. ஏன் உழைப்பு என்னவோ அதே 1 நாள் தான். ஆனா அதோட வீச்சு, அதோட தாக்கம் 1 மில்லியன் பேரை போய் சேருது. இதுதான் நீங்க சொல்ற மீடியா லெவரேஜா? மிகச்சரியான உதாரணம். இதுதான் உண்மையான லெவரேஜ். அதே 1 மில்லியன் பேரை நீங்க நேர்ல சந்திச்சு பேசணும்னா எத்தனை வருஷம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பல ஜென்மம் எடுக்கணும். ஆமா. ஆனா தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு உத்தியை பயன்படுத்தும் போது ஒரு மனிதனோட உழைப்பு 1000 மடங்கோ 1,00,000 மடங்கோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அதே போலதான் கோட் அப்படிங்கிறதும். சாஃப்ட்வேர். ஆமா. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதிட்டீங்கன்னா அது நீங்க தூங்கும் போலும் வேலை செய்யும், உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களுக்கும் சேவை செய்யும். இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்துறவங்க தான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நாம நம்ம நேரத்தை மட்டும் வித்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பணக்காரர்கள் தங்களோட நேரத்தை எப்படி பல மடங்கா மாத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இப்போ 3வது உண்மையான விளையாட்டுக்கு வருவோம். அமைப்பு சார்ந்த அறிவு. சிஸ்டம் லிட்ரசி. அதாவது சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இது ரொம்பவே முக்கியம். நீங்க என்னதான் உரிமை, லெவரேஜ் எல்லாம் வச்சிருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு தெரியலனா நீங்க சம்பாரிச்ச செல்வத்தை உங்களால தக்க வைக்க முடியாது. அமைப்பு சார்ந்த அறிவு அப்படிங்கிறது வரி விதிப்புகள் எப்படி செயல்படுது, சட்டங்கள் எப்படி இருக்கு, நிறுவனங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கம்பெனியில மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் இருக்காரு. இன்னொரு பக்கம் மாசம் 1 லட்சம் ரூபாய் லாபம் பாக்குற ஒரு பிசினஸ்மேன் இருக்காரு. சரி, 2 பேருக்கும் ஒரே வருமானம் தான். ஆனா சம்பளம் வாங்குறவருக்கு என்ன நடக்கும்? அவர் கைக்கு சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே அரசாங்கம் வரிய பிடிச்சிட்டு தான் மீதி பணத்தை கொடுக்கும். அவர் அந்த மீதி பணத்துல தான் தன்னோட எல்லா செலவுகளையும் பாத்துக்கணும். ஆமா, டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஆனா ஒரு பிசினஸ்மேன் விஷயத்துல இந்த சட்டம் வேற மாதிரி இயங்கும். அவருக்கு வர்ற லாபத்துல அவர் தன்னோட பிசினஸ் சம்பந்தமான செலவுகள், கார் செலவு, மீட்டிங் செலவு, பயணம் செய்யற செலவு இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதி இருக்கிற தொகைக்கு மட்டும்தான் வரி கட்டுவார். முதல்ல செலவு, அப்புறம் தான் வரி. எக்ஸாக்ட்லி.
இது சட்டவிரோதமான விஷயம் கிடையாது. இந்த அமைப்பு பிசினஸ் பண்றவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக இப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அமைப்பு சார்ந்த அறிவு இல்லாத சாதாரண மக்கள் அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா. ஆனா அறிவோடு செயல்படுறவங்க இந்த சட்டங்களை தங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தலாம்னு பாப்பாங்க. செல்வம் அப்படிங்கிறது வெறும் உழைப்பு சார்ந்த திறன் கிடையாது, அது ஒரு நிதி மற்றும் தகவல் சார்ந்த திறன். வாவ். அமைப்பு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் ஒரு சாதாரண பார்வையாளரா இருந்து நான் யோசிச்சு பார்க்கறேன். இது எல்லாம் கேட்பதற்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா எந்த ஒரு பரம்பரை சொத்தும் இல்லாத, மாசம் பிறந்தா இஎம்ஐ, வீட்டு வாடகை, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் இந்த உண்மையான விளையாட்டுகளை எப்படி ஆரம்பிக்கிறது? நாளைக்கு வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா என்ன? இதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவையே. கண்டிப்பா நாளைக்கே வேலையை விடக்கூடாது. அப்படி செஞ்சா அது ஒரு தற்கொலைக்கு சமம். ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வர்றவங்களுக்கு முதல் ஆயுதம் பொறுமை. பொறுமை. உங்களோட அன்றாட வேலையை நீங்க அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டுருங்க. அதுதான் உங்களுக்கான பாதுகாப்பான அஸ்திவாரம். ஆனா அந்த வேலையை மட்டுமே நம்பி உங்க வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. வார இறுதி நாட்கள்லயோ அல்லது தினமும் 2 மணி நேரமோ ஒதுக்கி பக்கவாட்டுல சின்ன சின்னதா சொத்துக்களை உருவாக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் உதாரணங்களோட சொல்ல முடியுமா? என்ன மாதிரி விஷயங்களை ஆரம்பிக்கலாம்? இப்போ உங்களுக்கு நல்லா எழுத தெரியும்னா ஒரு பிளாக் எழுத ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு இபுக் எழுதி பப்ளிஷ் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னா சின்ன சின்ன முதலீடுகளை நல்ல நிறுவனங்கள்ல செய்ய ஆரம்பிக்கலாம். அதுவும் ஒரு வகையில உரிமைதான். இல்ல நீங்க ஒரு டிசைனர்னா டிஜிட்டல் டிசைன்களை உருவாக்கி அதை ஆன்லைன்ல விற்கலாம். இது ஆரம்பத்துல மாசம் 1000 ரூபாயோ அல்லது 2000 ரூபாயோ தான் கொடுக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பணத்தோட அளவை இல்ல, அதோட தன்மைய. ஆமா, அது பாசிவ் இன்கம். கரெக்ட். நீங்க உங்க நேரத்தை வித்து சம்பாதிக்கிறத விட நீங்க தூங்கும் போதும் உங்களுக்கு வருமானம் வருதா அப்படிங்கிறது தான் முக்கியம். காலப்போக்குல உங்களோட இலக்கு எப்படி மாறணும்னா, நான் எப்படி என் வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற கேள்வியில இருந்து வருமானத்தை ஈட்டி தரும் ஆதாரங்களை நான் எப்படி சொந்தமாக்குறது அப்படிங்கிற நிலைக்கு மாறணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடித்தளம் அமைக்கணும். இந்த கட்டுரையில என்ன ரொம்பவே கவர்ந்த ஒரு நிமிஷம் என்ன அப்படியே உறைய வச்ச ஒரு வரி இருக்கு. எந்த வரி? வறுமை என்பது குணாதிசயத்தின் தோல்வி அல்ல, அது கட்டமைப்பின் தோல்வி. இது எவ்வளோ ஆழமான உண்மை. ஏழ்மையா இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க, இல்ல அவங்களுக்கு உழைக்க தெரியாதுன்னு நாம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, மிக கடினமா உழைக்கிற பல கோடி மக்கள் தங்கள பணக்காரராக்குறதுக்காக வடிவமைக்கப்படாத ஒரு களத்துல போய் ரத்தம் சிந்தி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தவறான களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஆமா, இந்த ஒரு புரிதல் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க தங்களை தானே குறை சொல்றத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பதிலா நான் இப்போ ஒரு தவறான கட்டமைப்புல இருக்கேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, எந்த அமைப்பு எனக்காக வேலை செய்யும் அப்படிங்கிற சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா. உரிமை, உத்தியை பல மடங்காக்கும் திறன், அமைப்பு சார்ந்த விழிப்புணர்வு, இந்த 3 சேர்ந்த இடத்துல தான் செல்வம் உருவாகும் அப்படிங்கிற நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க விளையாடுற விளையாட்டே மாறிடும். மிகச் சிறப்பான ஒரு அலசல். நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன சுருக்கமா நான் சொல்ல விரும்புறேன். இத்தனை நாளா நாம கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி, நான் எப்படி இன்னும் கடினமா உழைக்கலாம், இன்னும் எத்தனை மணி நேரம் ஓவர் டைம் பார்க்கலாம் அப்படிங்கறதான். ஆனா அது தவறான கேள்வி. ஆமா. இன்னைக்கு இந்த ஆழமான அலசலுக்கு அப்புறம் உங்க உத்தியை நீங்க மாத்திக்கணும். இதுக்கு மேல நீங்க உங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள், நான் எதை சொந்தமாக்கலாம், என்னால எதை புதிதாக உருவாக்க முடியும், நான் செய்யற வேலையை எப்படி லெவரேஜ் மூலமா பல மடங்கு பெரிதாக்க முடியும். இந்த கேள்விகள் உங்க மனசுல ஓட ஆரம்பிச்சிருச்சுனாவே நீங்க உண்மையான செல்வத்தை நோக்கிய சரியான பாதையில அடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. இந்த முழு அலசலையும் உள்வாங்கி இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்ல நான் விரும்புறேன். இந்த கட்டுரையில நேரடியா இந்த கேள்வி இல்லைனாலும் இதோட சாராம்சம் இதுதான். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க தூங்கும் போதும் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய முதல் சொத்தை அல்லது முதல் லெவரேஜ நாளைக்கு காலையில நீங்க உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இப்போ இருக்கிற திறமைகள்ல எதை முதலீதா பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு சிறப்பா பேச வருமா, ஒரு நல்ல சிந்தனை இருக்கா, ஒரு பொருளை வடிவமைக்க தெரியுமா, மனிதர்களை ஒருங்கிணைக்கிற திறமை இருக்கா? அந்த திறமையை எப்படி ஒரு நிரந்தர சொத்தா மாத்துவீங்க அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. அருமையான, சிந்திக்க தோன்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியோட உங்களை ஆழமான சிந்தனைக்கு விட்டுட்டு இன்றைய இந்த பயனுள்ள அலசலை நாம நிறைவு செய்றோம்.
நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, கடின உழைப்பு அப்படிங்கிற முதல் படியிலேயே நின்னுடாம உண்மையான செல்வத்தை உருவாக்குற இந்த புதிய விளையாட்டுகளை விளையாடத் தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய சொத்தா மாத்துற வழியை கண்டுபிடிங்க. மீண்டும் ஒரு அற்புதமான உங்க சிந்தனையை தூண்டக்கூடிய இன்னொரு ஆழமான அலசலோடு உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி.